மதுரை சித்திரை திருவிழாவுக்கான தேதி தற்பொழுது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் அருண் வழங்கிட கேட்கலாம். அருண், வணக்கம். மதுரை சித்திரை திருவிழாவுக்கான தேதி தற்பொழுது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்தான முழு விவரங்கள் அருண். சிந்துஜா, உலக பிரசித்தி பெற்ற மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலின் சித்திரை திருவிழாவானது மிகவும் பிரசித்தி பெற்றதாகும். 15 நாட்கள் திருவிழாவான இந்த சித்திரை திருவிழாவின் முக்கிய நிகழ்வான மீனாட்சி அம்மன் சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணமும், அதன் பிறகு தேரோட்டம், வைகை ஆற்றில் கள்ளழகர் எழுந்தருதல் நிகழ்ச்சி ஆகியவை ஏராளமான லட்சக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொள்வார்கள். இந்த நிலையில்தான் இந்த ஆண்டு சித்திரை திருவிழாவுக்கான பணிகள் தொடங்கும் வகையில் மீனாட்சி அம்மன் கோவில் சார்பிலும் கள்ளழகர் திருக்கோவில் சார்பிலும் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை வெகு விமர்சையாக நடத்தி வருகிறார்கள். உலகமே உற்று நோக்கக்கூடிய இந்த சித்திரை திருவிழாவானது ஏப்ரல் 29ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்க உள்ளது. அதனைத் தொடர்ந்து மே 6ஆம் தேதி மீனாட்சி அம்மனுக்கு பட்டாபிஷேகமும், மே 8ஆம் தேதி மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணமும், மே 9ஆம் தேதி மீனாட்சி திருத்தேரோட்டமும் நடைபெற உள்ளது. இதே போன்று கள்ளழகர் திருக்கோவிலை பொறுத்தமட்டில் மே 10ஆம் தேதி கள்ளழகர் புறப்பாடு, மே 11ஆம் தேதி கள்ளழகர் எதிர்த்தேவை, மே 12ஆம் தேதி கள்ளழகர்கள் வைகை ஆற்றில் எழுந்தருதல் நிகழ்ச்சியும் நடைபெற இருக்கிறது. இந்த நிலையில் மதுரை சித்திரை திருவிழாவின் முக்கிய நிகழ்வான வரும் மே 10ஆம் தேதி மாலை 6:30 மணி அளவில் கள்ளழகர்கள் கண்டாங்கி பட்டுடுத்தி தங்க பல்லாக்கில் அழகர் கோவிலிலிருந்து புறப்பாடாகி மதுரைக்கு புறப்படும் நிகழ்ச்சியும், அதனைத் தொடர்ந்து மே 11ஆம் தேதி எதிர்த்தேவையும், 12ஆம் தேதி அதிகாலை 5:45 மணி அளவில் கள்ளழகர் தங்க குதிரை வாகனத்தில் வைகை ஆற்றில் எழுந்தருதல் நிகழ்ச்சியும் நடைபெற உள்ளதாக கோவில் நிர்வாகம் சார்பில் அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கிறது. சிந்துஜா.